வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். வீட்டிற்கே தேடி வரும் ரேஷன் பொருட்கள் இன்று முதல் விநியோகம். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் 10 மாவட்டங்களில் சோதனை முறையில் தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் சோதனை ஒட்டிய பிறகு திட்டத்தின் சகாப்தங்கள் ஆராயப்பட்டு பிற மாவட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பல கோடி மக்கள் ரேஷன் கடைகள் வழங்கப்படும் உணவுப் பொருட்களையே நம்பி உள்ளனர். பல கோடி மக்களின் உண்ணும் உணவை அளித்து வரும் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பொதுமக்களின் வருமானத்திற்கு ஏற்ப பல வகையில் ரேஷன் அட்டைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளை அட்டையானது வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. பச்சை அட்டையானது அன்னா யோஜனா ஏஏஒய் குடும்பங்களுக்கு மிக உயர்ந்த மானியங்களுடன் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. பிங்க் அட்டை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கோதுமை அட்டை பொருட்கள் இல்லாத அட்டை என வழங்கப்பட்டு உள்ளது. ரேஷன் அட்டைகள் உணவுப் பொருட்களை பெறுவதற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தாலும் ரேஷன் அட்டைகள் உணவுப் பொருட்கள் பெறுவதற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. அரசின் திட்டங்களை கிடைக்க ரேஷன் அட்டை முக்கிய தேவமாக உள்ளது. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ரேஷன் அட்டை கட்டாயமாகும். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு, வெள்ளம் பாதிப்பு நிவாரணம் பெறுவதற்கு ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் உள்ளது. அதன் மூலம் 7 கோடிக்கு மேலான மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அந்த நிலையில் ரேஷன் கடைக்கு சென்று பொதுமக்கள் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் ரேஷன் கடைகள் விடுமுறை நாட்களாக உள்ளது. மற்ற நாள்களில் ரேஷன் கடைகளுக்கு சென்று உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் நேரில் சென்று பயோமெட்ரிக் தங்களது கைரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கி வருகிறார்கள். இதனால் பெரும்பான்மையான மூத்த குடிமக்கள் ரேஷன் கடைக்கு சென்று கியூவில் நின்று பொருள் வாங்க முடியாத நிலை நீட்டித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மூத்த குடிமக்கள், நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பொருட்களை வாங்க அவர்களால் அங்கீகாரம் அளித்தவர்கள் பொருட்களை வாங்கி கொடுக்கும் நிலை உள்ளது. இதனால் வயது மூத்தவர்கள் மற்றவர்களின் உதவி எதிர்பார்க்கும் நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்க வைத்துள்ளது. அதன்படி கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டத்தின் சோதனை முறையில் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது ரேஷன் பொருட்களை வீடு தேடி வழங்கும் திட்டம் முதல் 5 நாட்களுக்கு சோதனை முறையில் செயல்பட்டு வந்தது. இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள 10 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, தர்மபுரி, நாகை, நீலகிரி ஆகிய 10 மாவட்டங்களில் 10 நியாய விலை கடைகள் இன்று அடிப்படையில் 100 நியாய விலை கடைகள் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கே நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக ஏற்படும் சகாப்தங்கள் வாகனங்களின் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வது, பயோமெட்ரிக் கருவி உள்ளிட்டவைகளை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இவ்வாறு பெருகும் வீடு தேடி சென்று பொருட்களை வழங்கும் திட்டம் 5 திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பிறகு திட்டத்தின் அம்சங்களை ஆராயப்பட்டு அடுத்த கட்டமாக மற்ற மாவட்டங்களில் விரிவுபடுத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.